வெல்கம் டு 5 minute videos. creepy pasta and urban legend சம்பந்தமான இந்த வீடியோல நாம ஸ்பாஞ்ச் பாப்ன்ற ஒரு ஃபேமஸான சீரீஸை மையப்படுத்தி எழுதப்பட்ட ரெட் மிஸ்ட்ன்ற ஒரு ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பாஞ்ச் பாப்ன்ற ஒரு ஃபேமஸ் கிட் ஷோ ரொம்ப வருஷமா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உங்கள நிறைய பேர் இந்த ஷோவை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ஷோல வரக்கூடிய கேரக்டர்ஸ்ல ஒண்ணுதான் ஸ்குவிட்வார்ட். ஒரு ஆக்டோபஸை மையப்படுத்தி இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு 2004ஆம் ஆண்டுல ஒரு அர்பன் லெஜண்ட் ஆர் கிரீப்பி பாஸ்டா பரவ ஆரம்பிச்சது. அந்த கதையில அப்படி என்ன சொல்லப்பட்டுச்சுன்றதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு சொல்லப்படுற கதையின்படி இந்த ஷோல ஒர்க் பண்றதுக்காக நிறையவே அனிமேட்டர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்படி 2004 டைம்ல இந்த ஷோக்காக ஒர்க் பண்ண ஒரு அனிமேட்டர் தான் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஸ்கின்னர் என்ற ஒரு அனிமேட்டரும். இவர் ஸ்பாஞ்ச் பாபோட ஒரு எபிசோட டெவலப் பண்ணி அதை ஸ்டூடியோவுக்கு அனுப்பி வைப்பாரு. அங்க அந்த வீடியோவை ஒரு டீம் போட்டு பார்த்துட்டு அதுல செய்ய வேண்டிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு மறுபடியும் ஒரு முறை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அந்த எபிசோட டெலிகாஸ்டிங் அனுப்புவாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இந்த ஆண்ட்ரூ ஸ்கின்னர் ஒரு முறை என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்பாஞ்ச் பாப்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்காக ரெட் மிஸ்ட் என்ற பெயர்ல ஒரு எபிசோட தயார் பண்ணி ஸ்டூடியோவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்க இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஏன்னா அந்த ரெட் மிஸ்ட் எபிசோட் ஒரு நார்மலான எபிசோடே கிடையாது. அது ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு எபிசோட். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆன உடனே முதல்ல ஸ்குவிட்வார்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டை நோக்கி ஒரு சேல்ஸ்மேன் போவான். கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட கதவை தட்டிட்டு த ரெட் மிஸ்ட் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்ட ஸ்குவிட்வார்டுக்கு ஒண்ணுமே புரியாது. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஸ்குவிட்வார்ட் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல கிளாரினெட், அதாவது சின்ன டைப் நாதஸ்வரம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு பெரிய கிரௌடுக்கு மத்தியில பிளே பண்ணிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அந்த கிரௌட் ரொம்ப மோசமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா ஸ்பாஞ்ச் பாப் கேரக்டர் ஸ்குவிட்வார்டை ரொம்ப மோசமா அந்த காட்சியில புள்ளி பண்ணியிருக்கும். இதை பார்த்ததும் ஸ்குவிட்வார்ட் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகி வீட்டுக்கு திரும்பி வந்து ஒரு சேர்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கும். அப்போ ஸ்கிரீன்ல இருந்த காட்சிகள் டிசார்டடா மாற ஆரம்பிக்கும். ஆடியோவும் சரியா கேட்காம ஒயிட் நாய்ஸ் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். அப்போ அனிமேட்டட் பிக்சருக்கு பதிலா சில ரியல் லைஃப் போட்டோகிராஃப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் ஆர்டினரியான போட்டோஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பையனோட டெட் பாடியும் ஒரு சின்ன பொண்ணோட டெட் பாடியும் மாறி மாறி அந்த ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும். அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒரு நபர் டூ இட்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன உடனே ஸ்கிரீன்ல மறுபடியும் ஸ்குவிட்வார்டோட இமேஜ் வரும். இப்போ ஒரு பிளாங்க் எக்ஸ்பிரஷனோட ஸ்கிரீனையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் ஸ்குவிட்வார்ட். அப்போ ஒரு கன்னை எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு ஸ்குவிட்வார்ட் இறந்து போயிடும். இதோட அந்த எபிசோட் முடியும். இப்படி ஒரு எபிசோட ஆண்ட்ரூ ஸ்கின்னர் தனியா உருவாக்கி ஸ்டூடியோவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதை முதல்ல பார்த்தா அங்க இருந்த வேறு சில அனிமேட்டர்ஸ் எல்லாம் ஒருவித டிராமாக்கு உள்ளானாங்களாம். இந்த எபிசோட் மட்டும் டெலிகாஸ்ட் ஆகவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ ஸ்கின்னர் மேல ஸ்காட்லாண்ட்லயே ஒரு போலீஸ் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்க போலீஸ் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு ஆண்ட்ரூ ஸ்கின்னர் ஒரு சீரியல் கில்லர்ன்ற ஒரு விஷயமே. அந்த ரெட் மிஸ்ட் எபிசோட்ல காட்டப்பட்ட 2 குழந்தைங்க உட்பட மொத்தமா 9 பேரை ஈவு இறக்கம் இல்லாம கொன்னு அவங்களோட உடல்களை மறைச்சதும் பின்னாட்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சான். இது மட்டும் இல்லாம 2002 டைம்லயே இவர் மேல சில கேசஸ் பதிவாகி குற்ற பின்னணி கொண்ட ஒரு நபரா இருந்ததாகவும் அதை மறைச்சுதான் ஸ்பாஞ்ச் பாப் ஷோவுக்கு ஒரு அனிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு வந்ததும் அந்த சமயத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான எபிசோட கிரியேட் பண்ணதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தகவல் தெரிய வந்ததும் ஆண்ட்ரூனால உருவாக்கப்பட்ட அந்த டேப்பை ஸ்டூடியோல டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அப்படி டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச ஒரு நபர் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த கேசட்டோட ஒரு காப்பியை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டதாகவும் ஆண்ட்ரூ ஒரு சீரியல் கில்லர்ன்ற செய்திகள் பரவ ஆரம்பிச்சதும் இன்டர்நெட்ல ஸ்டூடியோவோட பேன் செய்யப்பட்டு அழிக்கப்பட்ட ஸ்பாஞ்ச் பாபோட அந்த ரெட் மிஸ்ட் எபிசோட அந்த எம்ப்ளாயி அப்லோட் பண்ணதாகவும், பட் அந்த வீடியோ இன்டர்நெட்ல இருக்குன்னு தெரிய வந்த உடனே போலீஸ் அதை டேக் டவுன் பண்ணி அதோட சோர்ஸ் கேசட்டையும் அந்த நபர்கிட்ட இருந்து வாங்கி டெஸ்ட்ராய் பண்ணிட்டதா சொல்றாங்க. கடைசியா அந்த வீடியோ சம்பந்தமா மிச்சம் கிடைச்சதெல்லாம் என்னவா இருந்ததுன்னா, நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்குவிட்வார்டோட பிளாங்க் ஸ்டார் போட்டோ மட்டும்தான். இந்த ரெட் மிஸ்ட் கான்செப்டை வச்சே நிறைய வீடியோஸ் பின்னாட்கள்ல உருவாக்கப்பட்டுச்சுதான். ஆனா அவையெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருந்துதான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரிஜினல் கேசட்டை பார்த்தது ரொம்பவே கம்மியான நபர்கள் தான்றதால இதை பத்தி மேற்கொண்டு யாருக்கும் எதுவுமே தெரியல. இதுதான் ஸ்பாஞ்ச் பாப்ல வர்ற ஸ்குவிட்வார்ட் என்ற கேரக்டரை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான கிரீப்பி பாஸ்டா.
இது வெறும் ஸ்டோரி தானா இல்ல உண்மையாவே நடந்த ஒரு நிகழ்வான்னு தேடி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இதை ப்ரூவ் பண்றதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கவே இல்லை. ஸோ இது வெறும் கதை மட்டும்தான், கேட்கறவங்களுக்கு ஒரு ஸ்கேரி ஃபீலை கொடுப்பதற்காக இப்படி சொல்லியிருக்காங்க போல. மற்றபடி இதை ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இதுதான் ஸ்பாஞ்ச் பாபை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ரெட் மிஸ்ட் கிரீப்பி பாஸ்டாவை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.